Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன் கிரீக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களோட டார்கெட்டும் போய் ரீச் ஆயிருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட் இருக்காது. ஸோ லாசஸ் பார்த்தீங்க இன்கேஸ் நீங்க சின்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ல முடிஞ்சிருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான ரீசன் கிரீக்ஸ் தான். கிரீக்ஸ்ல டெல்டா காமா தீட்டா இது மூணு முக்கியமானது. இதுல டெல்டாவை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம், காமா தீட்டா பத்தி அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நிப்டி 24,000ல ஒரு சப்போர்ட்ல பை பண்ணிட்டீங்க. 24,100 ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகும். 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருக்கீங்க. உங்களுக்கான ப்ராஃபிட் 6,500 வரணும். நிப்டில ஆப்ஷன்ஸ்ல பை பண்றீங்க. 65 குவான்டிட்டி இருக்கும். 6,500 பிரைஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு வரணும். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணின்னு இருக்கும். இந்த எல்லா பிரைஸ்க்குமே இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணின்னு இருக்கும். இந்த மணினா என்ன, அட் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்னன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோல போடுறேன். எல்லாத்துக்குமே டெல்டா வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இது 0.1ல இருந்து உங்களுக்கு 1 வரை இருக்கும். இந்த மணிக்கு 0.6ல இருந்து 1 வரை இருக்கும். அட் த மணிக்கு 0.4ல இருந்து 0.6 வரை இருக்கும். அவுட் ஆஃப் த மணிக்கு 0.1ல இருந்து 0.4 வரை இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியம் எடுத்துட்டீங்க. 24,000 கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. பிரீமியம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. 24,100 போய் ரீச் ஆயிருச்சு. உங்களோட டார்கெட் ரீச் ஆயிருச்சு. டெல்டா வேல்யூ நீங்க வாங்கின இந்த மணில டெல்டா பிரீமியம் பிரைஸ் 100 rupees. இந்த மணில டெல்டா வேல்யூ 0.6. உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் மேல போகும்? நிப்டி 24ல இருந்து 24,100 100 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு. நீங்க வாங்கின பிரீமியம்ல 100 rupees வாங்கிருக்கீங்கல்ல, இந்த பிரீமியம் எவ்வளவு மேல போகும்னா 60 rupees மேல போகும். இங்க 100 rupees மேல போயிருச்சு. ஆனா உங்களுக்கு நீங்க வாங்கின பிரீமியம் 60 rupees தான் மேல போகும். இப்போ நீங்க 100 rupees 100ல இருக்க பிரீமியம் வாங்கியிருக்கீங்க. ஸோ 60 rupees மேல போயிருச்சு. 160 அந்த அட் த மணி 24,000 கால் ஆப்ஷன் 160 மாறிடும். உங்களுக்கான ப்ராஃபிட் 3,900. இதே இதை நீங்க அட் த மணில வாங்குறீங்க. உங்களோட டெல்டா வேல்யூ பாத்தீங்கன்னா 0.4ல இருந்து 0.6 இருக்கும். ஆவரேஜா 0.5 எடுத்துக்கலாம். நிப்டி உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மேல போயிருச்சு. ஸோ நீங்க வாங்கின பிரைஸ் 100 rupees வாங்கியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு 50 rupees மேல போயிருக்கும். ஸோ 100 வாங்கியிருக்கீங்க, 150 இருக்கும். அந்த பிரீமியம் பிரைஸ் 100 rupees இங்க போய் 24ல இருந்து 24,100க்கு ரீச் ஆயிருச்சு. நீங்க அட் த மணில 0.5 டெல்டா வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 150 rupees இருக்கும். உங்களுக்கான ப்ராஃபிட் 1 லாட்டுக்கு 3,250 50 பாயிண்ட்ஸ் உங்களோட ப்ராஃபிட் ஆயிருக்கும். இதே இது அவுட் ஆஃப் த மணில வாங்கியிருக்கீங்கன்னா 0.3ன்ற டெல்டா வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நிப்டி 100 பாயிண்ட்ஸ் மேல போயிருச்சு. 24,000ல இருந்து 24,100 100 பாயிண்ட்ஸ் மேல போயிருச்சு. டெல்டா வேல்யூ 0.3 தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு மேல போகும்னா நீங்க வாங்கியிருக்க பிரீமியம் 30 rupees மேல போகும். 100 rupees பிரீமியம் 30 rupees மேல போகும். 130ன்ற பிரைஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களோட ப்ராஃபிட் 30 rupees. 1,950ன்றது உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். இதே இது இன்னும் டீப் அவுட் ஆஃப் த மணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 0.1ன்ற டெல்டா இருந்துச்சுன்னா, வெறும் நிப்டி 100 பாயிண்ட்ஸ் மேல போச்சுன்னா உங்களுக்கு வெறும் 10 rupees தான் மேல போகும். 110 இந்த பிரைஸ்ல இருக்கும் உங்களோட பிரீமியம் பிரைஸ். வெறும் 650 மட்டும்தான் உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். அவுட் ஆஃப் த மணில பிரைஸ் கம்மியா இருக்கு, குவாண்டிட்டி நம்ம அதிகமா வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணி அவுட் ஆஃப் த மணில போய் வாங்குனீங்கன்னா பிரீமியம் மேல போகாது, ரொம்ப கம்மியா இருக்கும் டெல்டா வேல்யூ. இது தெரியாம தான் எல்லாருமே லாஸ் பண்றாங்க குவாண்டிட்டி அதிகமா வாங்கி. நம்ம எப்போது எதுல வாங்கணும்னா அட் த மணி வாங்கணும், இல்லைன்னா அட் த மணிக்கு மேல இருக்க இந்த மணி வாங்கணும். 0.5ல இருந்து 0.6 வாங்கணும், இல்லைன்னா அட் த மணிக்கு மேல இருக்கிற இந்த மணி வாங்கணும். இது வாங்குனீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் 60, அதாவது 0.5ல இருந்து 0.6 உங்களோட டெல்டா வேல்யூ இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் மேல போயிடுச்சுன்னா 50 to 60 rupees உங்களுக்கான ப்ராஃபிட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.